இப்போது நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க போற இலக்க கரெக்ட்டா அடையறீங்களா? அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியுதா? இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கா? நீங்க பள்ளி மாணவரா கூட இருக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். எந்த வயசு கேட்டகரியா கூட இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்றோம், செய்றோம். ஆனா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் முழுமையா அடைய மாட்டேங்குது. எதை தொடங்குனாலும் நம்மளுக்கு தடங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ள தோணுதா? அதை பத்தி ஒரு 5 முக்கியமான விஷயங்களை அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை பற்றின்றது தான் இந்த வீடியோ முழுசாக இருக்க போது. டாப் டு பாட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சில நேரம் நம்ம தோல்வியை சந்திக்கும் போது நம்மளுக்குள்ள ஒன்று தோணும், நம்ம தான் சரியில்லை, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம சரியான பாதையில் போகிறோமான்னு பார்த்தேன்னா நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க. அப்துல் கலாமையா சொன்ன மாதிரி கனவு காண்றீங்க, ஆனால் கனவு மாத்திரம் தான் காண்றீங்க, அது முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. சில பேர் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணீங்களான்னு பார்த்தா அது பண்ணலை. சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க சூழலை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அது பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்ன? தொடர்ந்து நீங்கள் பண்ணால் தோல்விகள் வரும். அந்த தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுட்டீங்களான்னு பார்த்தா இல்லை. தோல்வி வந்தால் அந்த இடத்துல உட்காந்துறீங்க. காரணம் முடிஞ்சு போச்சு, என்னால் முடியாதுன்றத மனசு நமக்குள்ளே சொல்கிறனால நீங்கள் அங்கேயே உட்காந்துறீங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வெற்றி நோக்கி போக மாட்டேங்கிறீங்க. முயற்சி அந்த தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதை நம்ம மாற்றுக்கணும். முதல்ல எனக்கு வரலை, சில விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறவன் தான் ஜெயிக்கிறதுக்கு மொதல் ஸ்டெப்பே எடுத்து வைப்பான். ஜெயிக்கிறது இன்னும் தூரம் வரலாம், ஆனால் அந்த பாதையை தொடுறதே அதுதான். அந்த தோல்வியிலேருந்து தான் ஒரு லெசன் கிடைக்கும், அதுலேருந்து அடுத்த பாதைக்கு போகிறான். அது செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது. உங்கள் எண்ணங்கள் உங்களை வளர்க்கவோ அல்லது அழிக்கவோ பயன்படுத்துகின்றன. உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்த நினைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி நீங்கள் ஒரு விஷயத்திலேயே சூழ்ந்து வாழ்ந்துருக்கிறீங்க. ஏன்னா பல பேர் சொன்னதை வச்சே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, உங்கள் எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க. அந்த மனசுக்குள்ளே தப்பாக சொல்லும் போது அதுதான் நம்மளை வழி நடத்தணும். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை பதியும் போது அது உங்களே வழி நடத்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பதிகிறது என்னன்னா, பண்ணாத, முடியாது, செய்யாத அப்படின்ற உங்கள் மனசு சொல்லும் போது உங்கள் முயற்சி பண்ணுறது கரெக்டாக இருந்திருக்கும், தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் நீங்கள் தடங்கல் பண்ணுறதுக்கு காரணம் காரணம் நம்ம தான். அந்த பயம்ன்றது, அந்த பயத்தினால இந்த பணம் போயிடுமோ, இந்த முதலீடு பண்ணனால ஆயிருமோ, இல்லை நம்ம வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த கொஷின் வருமோ வராதோ, ஆன்சர் பண்ணு தப்பா ரைட்டா, பேசுனா என் பாஸ் என்ன சொல்லுவாங்க, இப்படி பல விஷயங்கள். நீங்கள் பேசினா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். நீங்கள் எக்ஸாம் எழுதுனா தான் உங்கள் தப்பு ரைட்டு என்னன்றது தெரியும். இப்படி வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஃபேஸ் பண்ணாதான் உங்கள் தப்பும் ரைட்டும் தெரிய வரும். அதை வச்சு தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டாக இருந்தால் இன்னும் மேலும் மெருகேற்றி இன்னும் நம்ம போகலாம். இதை தான் பண்ண சொல்கிறாங்க தவிர அதை பார்த்து மனசு அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இந்த தப்பான எண்ணத்தினால நம்ம மனசு தப்பாக எண்ணமாகி நம்ம அதை கட்டுப்படுத்தி என்னால் முடியாதுன்னு அந்த இடத்துல நின்றோம். முதல்ல அதை மாற்றுங்க. நம்ம மனசுக்கு சொல்ல வேண்டியது முடியும், நான் செய்யலாம், தொடர்ச்சியாக அது பார்க்குறேன், தோத்தாலும் நான் எந்திரிச்சு வருவேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் உங்களை எந்திரிக்க வைக்கும், உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்க சுதந்திரமாக உங்க வெளி உலகத்தையும் பார்த்து வெளி பிரச்சனையும் பார்த்து அதிலேருந்து நீங்க ஒரு பாடத்தை கற்று திருப்பி நீங்க ஓடினாதான். வாழ்க்கைன்றது ஒரே நேரத்துல ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் நிற்க முடியாது. நீங்க திருப்பி ஓடணும், உழுவீங்க, திருப்பி ஓடுவீங்க, இன்னும் 2-3 சக்சஸ் வரும், திடீர்னு ஒரு 2-3 தோல்வி வரும். இப்படிதான் வாழ்க்கை. 2வது, வெற்றி ஒரு விரைவான பயணம் அல்ல, அது தொடர்ச்சியான முயற்சி மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள மனநோக்குடன் செயல்படும் பயணம். முதல் சொன்ன மாதிரி தான் வெற்றின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கிடையாது, அது தொடர்ச்சியான பயணமாக இருக்கும். ஏன்னா கனவு காண்றோம், முயற்சி பண்ணுறோம், முயற்சியை முழுமையாக முயற்சி பண்ணணும், அதை செயல்படுத்த திட்டங்களை நம்ம திருப்பி போடணும். தெரியலன்னா கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் தடங்கள் வரும், அந்த தோல்வி வரும், அந்த தோல்வியிலேருந்து திருப்பி எந்திரிச்சு திருப்பியும் முதலேருந்து ஓடணும். திருப்பி விட்டா அதில் நம்ம என்னடா 0லேருந்து ஆரம்பிக்கிறனால பயப்படாமல் திருப்பியும் ஆரம்பித்து திருப்பியும் அந்த ஒரு சர்டன் டைம் அந்த பீரியட் கிட்ட வரும்போது தான் சக்ஸஸ்ன்றதும் அந்த பாத்துக்குள்ளேயே போய் நீங்கள் அடுத்த வேக்குள்ளே போவீங்க. அதனால் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ முக்கியம் இல்லை, முயற்சி தான் முக்கியம். நீங்கள் ஜெயிச்சாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாலும் எனக்கு காரணம் மானிட்டேஷன் பணம் வந்தாலும்
நான் போட்டுக்கிட்டே இருக்கணுன்றது தான் அந்த வீடியோவோட யூடியூபோட அந்த அல்கரிதம் சொல்கிறது, அந்த மானிட்டைஸ் சொல்கிறது. அதான் நான் விடாமல் நான் இது விட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பணம் வரும்னு நினச்சா அது பணம்லாம் வராது. பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி நான் வீடியோ போட்டால் தான் அதில் இருக்கிற மானிட்டைஸாக எனக்கு பணம் வரும். இதே மாதிரி தான் லைஃப்ன்றது, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பணத்துக்காண்டு செய்யாமல் நம்ம பிடிச்சி நிதானமாக நம்மளை விரும்பி செய்யும் போது அதை வெற்றின்ற ஒரு பாதையில் அதே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதை எண்ட் ரிசல்ட்டை மாத்திரம் யோசிக்காதீங்க. போகிற பாதை மாத்திரம் யோசிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மாத்திரம் யோசிங்க. படியை மாத்திரம் யோசிங்க. அடுத்தடுத்த படியை எடுத்து வைக்கும் போது அது தன்னால் நீங்கள் அந்த ஒரு சக்ஸஸ்ன்ற இடத்துக்கு போவீங்க. 3வது, தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான விதை. நான் சொன்னது தான், தோல்வின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே கிடையாது. அது அதோட லைஃப் கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு லைஃபே போச்சுன்னெலாம் கிடையாது. அதுலேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கணும். ஏன்னா அது நீங்கள் நிறையா ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த லாஸ்ட்டில் சில தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை கரெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேலையில் செய்யும் போது சில விஷயங்கள் வரலையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஸ்கில் செட்டு நம்மக்கிட்ட முதல்ல டெவலப் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக அவனால தான் தோத்துட்டேன், இவனால தான் தோத்துட்டேன் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம தோற்று போய் உட்காந்துருவோம். அதுக்கு பதிலாக நம்ம அதுலேருந்து என்ன பாடம் எடுத்துக்கணும், அதை எப்படி மாற்றணும், முதல்ல நம்மளே மாற்றணும், ஒத்துக்கணும். ஆமாம், தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் மாற்றிக்கிறேன், ஜெயிச்சுட்டு வருவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அடுத்தவங்களுக்கான நம்ம மனசுக்காண்டி சொல்லி மனசை நான் வரேன் பாரு அப்படின்னு எனக்கு நானே சொல்லுவேன். தோல்வி அடைந்தேன் அதை எந்திரிச்சு வரும்போது என் மனசு அதை பார்க்கும் போது தான் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மித்தவங்க சந்தோஷம் அடுத்தது, முதல்ல நான் சந்தோஷம் அடையணும். தோல்வியில் முதல்ல நான் பாடம் கற்றுட்டு பல விஷயங்களை நான் செஞ்சு வரனால தான் என்னால் இவ்வளோ தூரம் போக முடியுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 4வது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது உங்களை மாற்றுகிறது. உங்கள் சூழல் உங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. லைஃப்பில் சும்மா டாப் அடிக்கிறது, டைம் பாஸ் பண்ணுறது, சும்மா வாட்ஸ்அப் பண்ணுறது, சும்மா சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், பொழுது போலன்னு சொல்கிறது. உங்கள் நேரத்தையும் உங்களுக்காண்டி செலவு பண்ணுங்க. அந்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நான் கரெக்டாக வீடியோ எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அவுட்புட் வெளில வரும். இந்த நேரத்தை நான் சரியாக செலவு செஞ்சாதான் எனக்காண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சில நேரம் என்ஜாய் பண்ணுங்க. அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரமோ 24 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் தவிர மித்த ஒரு 7 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் உருப்படியான விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு படம் பார்த்தாலுமே அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு அது வாழ்க்கை முன்னேற்றம் கொடுக்குற மாதிரி, சில கற்றுக்கிற விஷயம் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில சிஸ்டம் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்கன்னா கற்றுக்கிற மாதிரி பேச பாருங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயത്തിന് மூவியோ இல்லை அவங்கள காசு பண்ணுறது, இவங்கள தப்பாக பேசுறதுக்கு பதிலாக கற்றுக்கிறது என்ன இருக்குது, எனக்கு வரலை, எனக்கு இதை சொல்லி கொடுங்க, நான் இதை அன்னைக்கு பேசினது தப்புன்னா மாற்றிக்கிறேன், அது நான் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு கேட்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இல்லையா அவங்க சொல்லையா உங்கள் மென்டாரையோ உங்கள் வாத்தியாரையோ உங்கள் அப்பா அம்மாட்டையோ சொல்லி பாருங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை விட்டு அதே இடத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருவீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க இதே மாதிரி நோட் பண்ணுறவங்க எந்திரிச்சு போயிட்டே இருப்பான், அவன் ஜெயிப்பான், நீங்கள் தோத்துருவீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க, மாற்றிக்குங்க உங்களையே. கடைசி 5வது, நீங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். யாரும் உங்களுக்காக பதிலாக அதை செய்ய முடியாது. உண்மைதான், நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நம்ம மாத்திரம்தான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சா எண்ணத்தை மாற்றணும். நான் படிக்கணும்னு நினச்சா எண்ணத்தை மாற்றணும். நான் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணத்தை மாற்றணும். கஷ்டம் இருக்க தான் செய்யும். படிக்கும் போது பிடிக்காது, சில சப்ஜெக்ட் பிடிக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசார அர்ப்பணிச்சிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் மனசு உங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்களே அது பிடிக்காமல் பண்ணும்போது உங்கள் உள் மனசு உங்களுக்கு கேட்காது, நீங்களும் பண்ண மாட்டீங்க. தூக்கி போட்டு படிக்காமல் படுத்து தூங்கிடும். எக்ஸாம் வரும்போது அழுதுகிட்டு இருப்பீங்க, ஃபெயில் ஆவீங்க, எல்லா பிரச்சனையும் வரும். அதுக்கு பதிலாக அந்த காலகட்டத்தில் இருக்க நேரத்தை வீணாக்காமல் அதை படிக்கணும். நேரத்தை வீணாக்காமல் நம்ம கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கணும். புரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். முடியாததையும் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வழி வகுக்கணும். அதை விட்டு என்னால் வரல, நான் பேசாமல் வேறு ஏதாவது விஷயத்த பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழி இந்த நேரத்தில் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்காதனால இந்த டைம் வீணாக போயிடும். இந்த டைம் வீணாக போச்சுன்னா அடுத்து வர வேறு காலகட்டத்தில் உங்கள் கூட சேர்ந்து படித்தவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க படித்து பாஸ் ஆகி வெளில போவாங்க, நீங்கள் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் அந்த இடத்துல தோல்வி வரும்போது ஐயோ போச்சு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறதோட 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் எந்திரிச்சு வருவேன், விட்டுருவோம், பரவாயில்ல, லைஃப் வீணாக போகிறோம், இப்போயாவது நான் வருவேன்னு நீங்கள் இப்போ எந்திரிங்க. இந்த டைமாக எந்திரிங்க. இதை விட்டு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்,
நம்ம படிக்காதவங்கலாம் பெரிய மேதா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் படிக்கல, டோனி படிக்கலன்றதோட நீங்கள் யோசிக்கிறதோட தோனி கூட படிச்சிருக்கிறாரு, ரஜினிகாந்த் படிக்கல, கமலஹாசன் படிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க முயற்சி பண்ணி அவங்க துறையில் பாடுபட்டு வந்திருக்காங்க. அவங்க பிடிக்காத விஷயம் இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த ஆழமாக யோசிச்சாங்க, எண்ணுனாங்க, முடிஞ்சாங்க, செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் அப்படிலாம் ஓடி போயெல்லாம் சினிமாக்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் இந்த இடத்துல இருந்தே உங்களை சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு டேரக்டர் உங்களை கால் ஃபார் பண்ணுறதுக்கு வைக்க முடியுது. அப்படி ஒரு மொபைல் எடுத்து நம்ம பண்ணி நம்ம டேலண்ட் உருவாக்கி பண்ணுறதுக்கு வழி வைக்குது. ஆனால் அந்த டேலண்ட் உருவாக்கணும், உங்கள் அறிவு இருக்கணும். உங்கள் அறிவு இருக்குன்னா படிக்கணும். இது எல்லாமே சொசைட்டியில் எல்லாத்தையுமே படிக்கணும். நான் அக்கௌண்ட்ஸை படித்து எதுக்குங்க நான் இது போகணுன்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு டிகிரி படிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதில் ஒரு பாடம் கற்றுக்கணும். படிக்கணுன்றது உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அது ஏன் முழுமையாகாது. ஆனால் அங்கே ஒரு பாடம் கற்றுக்குவீங்க. அந்த லெசனில் லைஃப் லெசன் சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். அங்கே சுற்றுச்சூழல், உங்கள் பேச்சுவார்த்தை, உங்கள் எல்லாமே நடக்கும்போது அது கற்று வரும்போது நீ வரும் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதனால் பெட்டர் இந்த கடைசி உங்களே மாற்றுங்க. ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தோட எனக்கு பிடிச்சது நான் என்னையை மாற்றினேன். நான் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறேன். உங்களை நீங்கள் மாற்றலைன்னா என்ன சூழ்நிலை கெட்டதாக இருந்தீங்கன்னா கெட்டதாக இருப்பீங்க, படிக்க மாட்டீங்கன்னா படிக்க மாட்டீங்க, வேலை இல்லைன்னா வேலை இல்லாமல் இருப்பீங்க. இப்படி என்னென்ன நெகட்டிவோ நீங்கள் மாற்ற மாட்டீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க. நான் வாழணும், படிக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆகணும், ஒரு சினிமா ஆக்டர் ஆகணும், என்னவோ ஒரு பொசிஷன் நல்ல பொசிஷன் வரணும்னா நீங்கள் மாறினாதான் அதுக்கு பாதை வழி கொடுக்கும். நீங்கள் நடந்து போக முடியும். நீங்கள் மாறலைன்னா மாறவே முடியாது. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கனவு பெருசாக இருக்கலாம், அதுக்கு உழைப்பு போட்டிங்களா? அந்த கனவோட ஜாஸ்தியாக உழைப்பு நீங்கள் போட்டணும். அந்த உழைப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்களா? அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை கொடுத்தீங்களா? அது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கற்றுக்கலாம், ஸ்கில் செட் எப்படி டெவலப் பண்ணலாம், தெரியாத விஷயத்த போய் கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? செஞ்சு பார்த்துருக்கீங்களா? முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நான் ஆகிறேன்னு வெறும் கனவை மாத்திரம் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறதோட, நான் அப்படி ஆகிடுவேன் எப்படி ஆவேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறதோட, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். பண்ணலைன்னா இப்போயாவது முயற்சி பண்ணுங்கள். இன்னிலேருந்து முயற்சியாவது பண்ணிங்கன்னா அந்த முயற்சியை வெளியில் சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உட்காந்து அதை ஆழமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி உங்கள் மனசே கொடுக்கும். ஒரு மரம் வளரணும், ஒரு செடி வளரணும், அதுக்கு விதை போடணும், அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை பாதுகாத்துக்கணும், அதை டெய்லி இது பார்க்கணும், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கணும், எல்லாமே பார்க்கணும். தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சமாக விடணும். அதிகமாக போனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். மருந்து தெளிக்கணும். இத்தனையும் வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு காலத்தில் ஒரு மரமாக வரும், செடியாக வரும். அது ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு சில காலங்கள் ஆகும். அது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட்டு வெறும் மரத்தை வச்சுட்டேன்னு போயிட்டீங்கன்னா மரம் பட்டு போயிடும், இல்லைன்னா வளராது. அதுக்கு இல்லை பூச்சி வந்திருக்கும், என்னவோ ஆயிடும், செத்து போயிடும். இதெல்லாம் நடக்கும். அது காரணம் பராமரிப்பு இல்லாத. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முதல்ல சிறு வயதுலேருந்து எப்படி இருந்தீங்க, எப்படி வளர்க்குறீங்க, என்ன ஆகுறீங்கன்றது ரிசல்ட் உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே தெரியறதுக்கு காரணம் 25 வயசு. அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபெக்ட், அதுக்கு முன்னாடி போட்ட தண்ணி ஊற்றிருப்பீங்க, விதை விதைச்சிருப்பீங்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா டெவலப் பண்ணியிருப்பீங்க, தோல்வி கண்டிருப்பீங்க, திருப்பி ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருப்பீங்க, நல்லா கற்றுருப்பீங்க, திருப்பி தோல்வியிலேருந்து வெளில வர்றது எப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்களை பக்குவப்படுத்திருக்கும் போது அந்த ரிசல்ட் வரும்போது கரெக்டான வேலையில் போய் உட்காருவீங்க. இதுதான் மனுஷனோட ஆரம்ப காலத்தில். ஒரு மரம் வளர்க்குறதும் மனுஷனோட இதுவும் ரெண்டும் ஒன்று தான் சொல்லுவாங்க. அப்போ பெட்டர் உங்களை நீங்கள் அந்த மரம் மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை வீணாக்க மாட்டீங்க, எந்திரிச்சு வருவீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் உங்கள் சூழல், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்களோட முயற்சி, உங்களோட சிந்தனை, உங்கள் ஓட்டங்கள், யாருக்கிட்ட பழகுறீங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வேணும், எதை நோக்கி போகிறோன்றது உங்களுக்கு கோல் எல்லாமே தெளிவாக இருந்தால் மாத்திரம்தான் நான் சொன்ன இந்த 5 பழக்கத்தையும் அந்த 5 இதாக நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டீங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுன்றதுக்கு எல்லா லெசனையும் கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்டும் போது நீங்கள் நிச்சயமாக முயற்சி, உங்களுக்கு கனவு இருக்கும், அந்த கனவை முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு தேவையான எஃபெக்டை போடுவீங்க. அந்த எஃபெக்ட் போட ஆக்ஷன் கொடுப்பீங்க. அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்ற பார்ப்பீங்க. தோல்வின்னு வரும். அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்குவீங்க பாடத்தை. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ன்றதோ ஒரு மோடுக்கு போவீங்க. இதுதான் வாழ்க்கை. ஜெயிக்கிறதுன்னு எடுத்தோன்னு யாரும் ஜெயிச்சிட மாட்டாங்க. எல்லாரும் உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சோன்னா ஒரு பாட்டில் பணக்காரன் ஆக முடியாது, பெரிய பேரும் புகழெல்லாம் அடைய முடியாது. அது அடையணும்னா இன்னிலேருந்து முயற்சி பண்ணணும். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த முயற்சின்றது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கவுங்க லெவலுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
வெறும் சினிமா ஆக்டர்ஸும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனும் மாத்திரம் ஜெயிச்சவங்க மாத்திரம் கிடையாது. சாதாரண மனிதனும் சில முயற்சி பண்ணுறான், சில விஷயங்கள் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, எல்லாம் இருக்கிறதுனாலும் அந்த முயற்சி பண்ண மாத்திரம் தான் அந்த அவங்களும் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து ஜெயிச்சதை மாத்திரம் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க படித்த விதங்கள், அவங்க போன பாதைகள், அவங்க எதிர்கொண்ட எல்லா விஷயங்களையும், அந்த எதிர்மறை எண்ணங்களும், அவங்கள நிறைய பேர் தப்பாக பேசியிருந்தாலும் அதெல்லாம் கேர் எடுக்காமல் அவங்க லைஃப்பை பார்த்தனால இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் நிற்கணும்னு, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா இந்த எண்ணங்களை விதைங்க. உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு பல வீடியோ எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ போட்டிருக்கேன். இது 1க்கு 4-5 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.